நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில காமனான டவுட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணோம். ஒரு சிலருக்கு நம்ம ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைலிங்கும் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ட ஒரு சில காமன் கொஷினாக வந்து கேட்டாங்க. அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலுமே ஒரு சிலருக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னு தெரியல. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் சென்னையில் இருக்கேன். ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கேன் ப்ரோ. அது திருநெல்வேலியிலேருந்து கூட வந்தது. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது ப்ரோ, நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ பயப்பட வேணாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அங்கேருந்து உங்களோட டாக்குமெண்ட், நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்து உங்களோட ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டை உங்கள்கிட்ட கையில் ஒப்பச்சிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அதே போல் நீங்கள் ஃபைலிங் பண்ணாலும் நாங்களே வந்து ஃபைல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபைலிங்னா நீங்கள் மாதம் ஜிஎஸ்டி உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்க, ஜிஎஸ்டி வச்சு எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கண்டிப்பாக நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபைலிங் சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் சும்மா ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்லாம் சொல்கிற ஆள் உண்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை நீங்கள் காமர்ஸ்க்காக பண்ண போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பொருள் சேல் பண்ண போகிறனாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக ஓன் காமர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி வந்து கடை வச்சுருக்கேன் ப்ரோ ஆஃப்லைனில், எனக்கு இப்போ ஜிஎஸ்டி கேட்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ரோ நான் எனக்கு வந்து பேங்க் லோன் தேவைப்படுது, அதுக்காக நான் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, எல்லா பர்பஸ்க்கும் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கொடுக்கப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எத்தனை நாள் வரும்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் கொஞ்சம் சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வந்துடும். இதுவே கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். கரெக்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் போதுமானதாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் பொருள் லிஸ்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்களே உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது 3த்துலையுமே செல்லர் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்து உங்களுடைய பொருளையுமே நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொடுப்போம். அது நீங்கள் ரீசேல் பண்ணாலும் சரி, இல்லை ஓன் ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணாலும் சரி, நாங்கள் அந்த சர்வீஸை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் தாராளமாக நம்மளே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டி சைடில் இருந்தாலும் சரி, காமனான இருக்கு என்னென்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு கரெக்டாக இருக்கணும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேம் எல்லாம் ரெண்டுத்துலையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் நீடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிட்டி சைடில் இருக்கீங்களா அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய வீட்டு ஓனர்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்த ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான கேட்டிங்களாவே ஜெராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சில வீட்டு ஓனர் தரமாட்டாங்க. தரலனாலையும் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் வந்து ஓகே ப்ரோ என்கிட்ட சொந்த வீடு தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து வீட்டு வரி ரசீது அப்படின்னு நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும். அதோடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் அதோட ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி பில்லு. ஸோ இபி பில் ரெண்டுத்துமே காமன் தான். நீங்கள் வில்லேஜ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெண்டல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஓன் ஹவுஸ் வச்சுருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இபி பில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வரி ரசீது இருக்குது. ஆனால் வேற ஒரு பேர் இருக்குது. வேற ஒரு பேர்னா இப்போ என் பேரில் ஓப்பன் பண்ணுறேன், என் அப்பா பேரில் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, இபி பில்லும் சரி, வீட்டு வரி ரசீதும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மா கிட்ட அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு அப்ஜெக்ஷன், அதாவது ஒரு என்ஓசி லெட்டர் மட்டும் வாங்கணும். லெட்டர் ஃபார்மேட் தான். ஸோ என்னுடைய பையன் அவன் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் வந்து ஓகே சொல்கிறோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஒரு லெட்டர் ஃபார்மேட் எழுதி அவங்க சிக்னேச்சர் போட்டும் போதும். இதை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, வீட்டு வரி ரசீது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இபி பில், இது 4 மட்டும் இருந்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு சில கரண்ட் அக்கௌண்ட் மஸ்ட் நீட் அப்படிங்கிறாங்க. நீட் தான், பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ இது எல்லாம் தேவையான டாக்குமெண்ட் தான். இதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஃபர்தராக எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில்.